வணக்கம், நான் டாக்டர் கணேஷ். இன்றைக்கி நம்ம ஹேர் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆவரேஜாக ஒரு மனிதனுக்கு டெய்லி 50 to 100 ஹேர்ஸ் ஃபால் ஆகும். இப்படி எல்லாருக்கும் ஃபால் ஆகுது, அதனால தான் ஹேர் லாஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு எந்த அளவு 50 to 100 ஹேர்ஸ் ஃபால் ஆகுதோ அதே அளவுக்கு புதுசாக ஹேர் ஃபாலிகல்ஸ்லேருந்து ஹேர் நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நமக்கு ஹேர் இந்த மாதிரி 50 to 100 ஃபால் ஆகி அதே அளவுக்கு வளராத போதும், இல்லை 50 to 100 தாண்டி 150 to 200 இப்படி ஹேர் ஃபால் அதிகமாகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஹேர் லாஸ் ஏற்படுது, நமக்கு பேல்னஸ் வருது. ஓகே, வேறு என்ன காரணங்கள்னாலலாம் அந்த ஹேர் லாஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் ஜெனட்டிக்ஸ், அதாவது நமக்கு பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகுறதுனாலையும் இந்த மாதிரி வரும். அது போக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் தலைக்கு, அப்படி எடுக்கிறதுனாலையும் இந்த ஹேர் ஃபால்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ப்ரெக்னென்சி டைம்லையும் மெனோபாஸ் டைம்லையுமே இது அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இந்த ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். வேறு தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அனீமியா, ரத்த சோகை இருக்கவங்களுக்குமே இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக சில விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், மெயினாக என்னென்ன விட்டமின் டெஃபிஷியன்சினால இது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் டி, விட்டமின் B12, அப்புறமா கால்சியம், அயன், அயோடின், இந்த மாதிரி சில விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஹேர் ஃபால் ஆகலாம். ஹோமியோபதியில் இதுக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜாக கால் பண்ணுங்கள். நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுறேன்.